மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது முதல் பகுதி ஒரு மாதிரியும் பிற்பகுதி வேறு மாதிரி அப்படிங்கிறதான ஒரு அமைப்பாக இருக்குது. என்னங்க வேறு மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. முதல் பகுதியில் ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்திச்சிட போகிறீங்க. அதேமாரி பின்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காலமாக இருக்க போகுது. அதனால் எப்போதுமே கொஞ்சம் கஷ்ட காலத்தை முதல்ல அனுபவிச்சுட்டு அருமையான ஒரு பொற்காலத்தை பின்னாடி அனுபவிக்கிறது என்றைக்குமே நல்லது. அது மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய காலம் கொஞ்சம் நெருக்கடியான காலமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மிதுன ராசிக்கு ஜென்மத்திலே குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். அந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 5ஆம் மாதம் 26ஆம் தேதி அப்போ தான் அது குரு பகவானுடைய பெயர்ச்சி 2ஆம் பாவத்துக்கு மாறுறார். இந்த இதிலே முதல்ல ஒரு 5 மாதம் ஓடி போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் கூட 3ஆம் மாதம் அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் 10ஆம் பாவத்துக்கு வந்துடுவார் சனி பகவான். இந்த 10ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனிக்கு பேர் ஜீவன சனி அப்படின்னு பேர். ஜீவன சனி என்னங்க செய்வார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் மந்த சூழ்நிலையை உருவாக்குவார். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குவார். அப்போது இது என்னதாங்க செய்கிறது, இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது குரு பயிற்சி வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். அதுவரை இந்த 6 மாத காலத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒரு அகல கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானமானபடியான சூழ்நிலைகளை செய்யுங்க. அதே மாதிரி 6 மாதம் கழித்து அதாவது 6ஆம் மாதம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி ஆகிடும். குரு பகவானும் உங்களோட 2ஆம் பாவத்திற்கு வந்துடுவார். இப்போ சனி பகவான் அங்கே தானே இருக்கார், குரு மட்டும்தானே மாறுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. குரு பகவான் மாறினாலும் கூட அந்த குரு பகவானினுடைய பார்வைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா சனி பகவான் மேலே படுதுங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அது வெறுனையும் பார்க்கல, குரு பகவான் அந்த இடத்துல அதாவது உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா. குரு பகவான் அந்த மாறக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமடைகிறார். உச்ச பார்வையாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதுவும் விசேஷ பார்வையாக பார்க்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10ஆம் பாவத்திலே ஏற்படக்கூடிய தாமதம், அதில் ஏற்படக்கூடிய சில தடைகள், அதிலேருந்து ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள், அதில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் எல்லாமே போயிடும், எதுவுமே இருக்காது. அதனால் அந்த முதல் 6 மாதம் உங்களுக்கு ஒரு மாதிரியும் பின்னாடி வரக்கூடிய 6 மாதம் ரொம்ப அற்புதமாகவும் இருக்க போகுது. இல்லை கூடுதல் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் 1-7 இந்த 2 கிரகங்களினுடைய பரிவர்த்தனை ஏற்படுது. உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கார். 7ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். அந்த 1-7க்கான கிரக பரிவர்த்தனை, இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். இந்த 1-7க்கான பரிவர்த்தனைங்கிறது வாழ்க்கை துணைவரால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இதில் இன்னொன்று அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம். அதனால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்திலே திருமணம் நடைபெறும். இல்லை முக்கியமானது ஒன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கே உண்டானது என்னென்னா அவங்களுக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது இரட்டை கிரகமாகவும் இருக்கும், கோண ராசியாகவும் அமையும். 7ஆம் பாவம் அதாவது சமசப்தமத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால் ஒரு 90% மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவர் அமைவதில் முதல்ல ஒரு இடம் அமைவது மாதிரி வந்தோ அல்லது ஏதாவது ஒரு மனசை விருப்பப்பட்டோ அல்லது நடந்து கூட அது சரியானபடி ஒரு அமைப்பில் போய் முடியாது. மனசு விருப்பப்பட்டிருப்பாங்க, ஆனால் கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருந்திருப்பாங்களான்னா இருந்திருக்காது. அது அப்படியே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால தட்டுப்பட்டி போயிடும்.
அடுத்து வரக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு 90% சற்றே கூட பார்த்தீங்கன்னா எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் பாவம் அவங்களுடைய கலத்திரஸ்தானம்ங்கிறது 2 வீடாக இரட்டைப்படை வீடாகவும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா கோணராசியாகவும் அமையும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பில் தட்டி போய் அடுத்து வரக்கூடியதில் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முடியும். அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய திருமண ராசிக்காரங்க, அது எதுக்கு அவ்வளோ தூரம் நான் விலாவரியாக சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு இது இருந்தது, அதில் நாங்கள் தட்டி போயிடுச்சு, ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்தது, அதில் நாங்கள் அந்த வாழ்க்கையிலேருந்து நாங்கள் ரத்தாய் வெளியாகிட்டோம், லீகலாக செப்பரேட் ஆகிட்டோம், மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா, எனக்கு கொஞ்சம் வயசு போயிட்டுருக்கு, அடுத்து எங்கள் கல்யாணம் ஆகி எங்கள் குழந்தை பிறக்குமா, அப்படிலாம் நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. இன்னும் சிவாச்சாரியர் சும்மா அடிச்சு விட்றாரு, ஏதோ எங்களுடைய மனசாந்திக்காக சொல்கிறாரா அப்படிலாம் நினைக்காதீங்க. அதற்கான கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 1-7க்கான பரிவர்த்தனா யோகம் இருக்குது உங்களுக்கு. அதனால் அது ஒரு நல்ல அமைப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுதுங்க. கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் கூட இந்த வருடம், அதாவது சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜூன் மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராருங்க. அந்த ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடியதான அந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வரக்கூடிய சமயம் புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய மாற்றங்கள் எப்படிங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அதற்கு தகுந்த மாற்றத்தை உள்வாங்கி கொள்ளக்கூடியதான நல்ல பக்குவமானபடியான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார் இறைவனே. அதான் விஷயம். ஏன்னா நம்மளை வந்து நம்ம மாற்றிக்காத வரைக்கும் எதையுமே நாம் மாற்ற முடியாது இல்லைங்களா? அதனால் முதல்ல நீங்கள் உங்களை மாற்றிக்க போகிறீங்க. அதனுடைய அடிப்படையாக நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் செயல்திறனையும் வெளிப்படுத்துவதான நல்ல அமைப்பையும் நிச்சயமாக இந்த சூரிய பகவானினுடைய மாற்றம், அதாவது சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடியதான அந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பராக ஏற்படுத்தி தரப்போது உங்களை ஜென்மத்துக்கு வரக்கூடிய காலத்தில், அதாவது 17ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வராரு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு. அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய கடைசியில் தாங்க வருது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 தான் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. அது மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு வராரு. ராகு பகவான் அப்படிங்கிறவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வராரு. இது ரெண்டுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். அதனால் வந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமாக கவனிச்சிங்கன்னா வெளிநாடு செல்லணும்னு யோகம் ஆசைப்படுறவங்க, அல்லது வேறு மொழி பேசக்கூடிய நாட்டுக்கு போகணும், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நான் வந்து பெங்களூர் போகணும், அல்லது ஹைதராபாத் போகணும், அல்லது வந்து டெல்லிக்கு போகணும், பாம்பே போகணும், அல்லது கல்கட்டா போகணும், அல்லது மலேசியா போகணும், சிங்கப்பூர் போகணும், இது மாதிரி நம்ம நாடை விட்டு நம்மளுடைய மொழி பேசக்கூடிய நபர்கள் அல்லாத தேசத்திற்கு நான் போய் வந்து ஒரு சம்பாத்தியம் பண்ணணும், அல்ல அந்த இடத்துல தான் நான் படித்த படிப்புக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வேலைகள் கிடைக்கும், அதனால் அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்ருக்கேன், இல்லை அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதற்கு உண்டானபடியான சூழ்நிலைகள் வரல, எனக்கு கால் ஃபர் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய கம்பெனி என்னை சரியாக கூப்பிடல, இல்லை நான் இங்கேயே அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கேன், அங்கே போய் எனக்கு ஆன்சைட் வேலை கிடைக்கல, இப்படிலாம் இயங்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு பெரிய யோக பலனை இந்த கேது பகவான் உறுதியாக செய்கிறாரு. இந்த வருடத்தினோட கடைசியில் இது கண்டிப்பாக இருக்குது 2026. இந்த ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சின்னதான சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த வருடம் முக்கியமாக நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைவரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய குலதெய்வம், நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்கள் குலதெய்வம் தான். அதே நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆணுடைய கணவருடைய குலதெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம்.
இதே நீங்கள் வந்து ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவியினுடைய குலதெய்வம் என்னவோ அது வந்து அவங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வமாக ஆகிவிடும். ஒரு சமயம் உங்களுடைய மனைவியுடன் உங்கள் மனைவியினுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நிச்சயமாக ஆண்கள். அதே போல் பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவுடன் கூடியதான குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யலை. இதே நான் வந்து ஒரு பெண்ணுங்க, நான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தாய் தந்தையருடன் கூடியதாக உங்களுடைய தந்தையாரினுடைய குலதெய்வத்தினுடைய போயிட்டு வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக இதை வழிபாடு செய்யணும். அப்படி செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அப்படி ஏதாவது ஏற்பட்டு இருந்ததுன்னா அது விலகும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அது விலகும். இந்த சமயம் அப்படிங்கிறது சர்ப்ப தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு காலம், 8ல் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான். அதனால் ஆயில்யம் நட்சத்திரம் வருது இல்லைங்களா, ஒவ்வொரு மாதமும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு கோவில், உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம், முடிந்தால் அது பாடல் பெற்ற 247 அந்த சிவாலயத்துக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அந்த பாடல் பெற்ற சிவாலயமோ அல்லது வேறு ஏதோ ஒரு பழமையான சிவாலயமோ அந்த சிவனுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து வாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த வருடத்தில் ஒரு 12 தடவை வரப்போகுது, இல்லை 13 தடவை வரப்போகுது. இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான வருடமாக அமையும். உங்களுடைய இஷ்ட போகங்கள் சித்தியாகும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல பிணக்கங்கள் ஏற்படும். அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி தான், முன்பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்கும், பின்பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது சொன்னேன் இல்லைங்களா, அதுமாதிரி வெளிநாடு செல்வதற்கெல்லாம் ஒரு நல்ல யோக பலன்கள் இந்த வருடத்திலே அமைய போகுதுங்க. இந்த சிவபெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா முதல் 6 மாதம் கூட உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்களையும் அமர்க்கலமான பல நல்ல யோக பலனையும் பெற்று தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க முக்கியமாக இது மாதிரி சிவபெருமான வழிபாடு செய்து வாருங்க, நல்ல பலனை பெற்று வையுங்கள். சிவாய நமக. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா பலன்களை வந்து பாருங்கள், 2 பகுதியாக சொல்கிறேன். 1/6/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், 1/6/2026 12/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள். ஸோ அந்த பலன்களை வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு என்ன பலன்கள் தெளிவாக சொல்கிறோம், பிளானட்டரி பொசிஷன்ஸ் பிரகாரம் அப்படின்றது புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவான் உங்களுக்கு வந்து பாருங்கள் 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். அதுக்கப்புறம் கர்ம சனியாக தான் இருப்பார், ஆனால் பலன்கள் மாற்றி கொடுப்பார். சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார் அப்படின்னும் போது தொழில் ஸ்தானத்தில் சனி, தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்தில். அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கார் அப்படின்னும் போது தொழில் அமோகமாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், அபரிவிதமாக இருக்கும். இதெல்லாமே உண்மைங்க, இதெல்லாமே நானும் ஒத்துக்கிறேன், அதுதான் நானும் பலன் சொல்லுவேன். ஆனால் இங்கே தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்கா, சனி இருக்கா. தொழில் ஸ்தானத்தில் ராகு இல்லை, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இல்லை, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இல்லை, தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கான் கோச்சார பிரகாரம். அப்படின்னும் போது சனிக்கு ஒரு கெட்ட குணம் உண்டுங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து எந்த அளவுக்கு உழைக்கிறனோ அதுக்கான பலன்கள் தான் கொடுப்பான். நான் வந்து ஒரு பெரிய கன்சர்னுக்கு ஒரு முதலாளி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், முதலாளி நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்து தூங்கிட்டு என் தொழில் சூப்பராக ஓடணும், டெவலப் ஆகணும்னு நினச்சா ஆவாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியினோட குணாதிசயம் என்ன, ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம், ஒரு யாகம் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சனியை பொறுத்த வரைக்கும் கோயிலும் நானே, கர்ப்ப கிரகமும் நானே, உள்ளே இருக்க சிலையும் நானே, யாக குண்டமும் நானே, யாக சமித்தும் நானே, புரோகிதனும் நானே, அத்தனையும் நானே. அப்படி ஒரு மனுஷன் ஆல்ரவுண்டராக எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வேலை செய்ய உங்களால் முடியாதா, உங்கள் லைஃப் வந்து பாருங்கள் கீழே போயிட மாட்டீங்க, அப்படியே எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில் இருப்பீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ல் ஒரு பாவி சனி, அந்த சனி இப்படிப்பட்ட பலன்களை தான் கொடுப்போம். ஸோ இந்த பலன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு கேதுவை நம்ம பார்க்கலாம். ராகு 9 பாக்கியஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்படின்போது ராகுவுக்கு நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது. அப்படின்னாலும் அவன் ராட்சஸ் அப்படின்னாலும் பாம்பு கிரகம் அப்படின்னு, சாயா கிரகம், சர்ப கிரகம் அப்படின்னு அவனை என்ன மாதிரி நம்ம சொன்னாலும் பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய லக் அப்படின்றத கொடுத்துருவோம். அந்த லக் காசு பணம் ஓரியன்டாகவும் இருக்கலாம், தொழில் ஓரியன்டாகவும் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இது வந்தால் என் வாழ்க்கை ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. நிறைய பேருக்கு என்ன ஆசை இருக்கும், நான் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை. எனக்கு வந்து பாருங்கள், எதிர் வீடு பக்கத்து வீட்டில் நல்ல வசதியாக வாழறாங்கப்பா, நினச்சதை சாப்பிட்றாங்க, நினச்ச ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆசை. அந்த மாதிரி எது உங்களோட பெரிய லாங்கிங்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவான். ராவுக்கு ஏமாற்ற தெரியாது, அவன் வேணா கொடுத்துட்டு மறந்துடுவான்.
ஏமாற்ற தெரியாது. இது ராகுனோட ஒரு பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லது தான். அதில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த லக்குனால ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிறது, நம்ம தப்பாக பயன்படுத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. அதனால குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் கிடையாது. ராகுனால் அந்த கெடுபலன்களை இவ்வளோண்டு தான், அதுவும் கிடையாது. ராகுனால் வரக்கூடிய பெரிய நல்ல பலன்கள் அப்படின்றத சாலிடாக அனுபவிப்பீங்க. கேத்து 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் கேத்து. எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குதுங்க. என் தம்பிக்கும் எனக்கும், என் தம்பியை நான் வந்து பாருங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்கினேன். என் தம்பி இப்போ ஏன் என்ன ஏது என்ன சாப்பிட மாட்டேன்ற, ஏன் சாப்பிட மாட்டேன்ற, அப்படி ஒத்த வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றான். ஏன் என்னன்னு கேள்வி கூட கேட்க மாட்டேன்றான். நான் யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான், நான் யாரோ மாதிரி என் தங்கச்சி பிஹேவ் பண்ணுறான். அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. அவங்க கூட எனக்கு வந்து பேசுகிறதுக்கான நிறைய வந்து உறவாடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஏதோ வந்து விட்டேத்தியாக பேசுகிறாங்க. அவங்க என் கூட முதல்ல மாதிரி ரொம்ப பாசமாக இருக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு லாங்கிங் இருக்க தான் செய்யும். அது பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், தம்பி தங்கச்சியை நம்ம வந்து செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் மாதம் வரைக்கும். சரி, ஜென்மத்தில் குரு அப்படின்போது 6ஆம் மாதம் வரைக்கும் தேவையில்லாத ஆளுங்கிட்ட சவகாசம் அப்படின்றது வச்சுக்காதீங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும். நிறைய பேருக்கு 6ஆம் மாதம் வரைக்கும் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/6/2026 வரைக்கும் இந்த மாதிரி பலன்கள். இந்த பலன்கள் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலில் மைனஸ் கிடையாது. ஒன்று, சவகாசத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. யார் வந்து ஒரு தேர்ட் பர்சன்ஸ் நம்மக்கிட்ட நல்லா பேசினாலும் நம்பி நிறைய விஷயத்த உங்களோட சீக்ரஸியை சொல்லிடாதீங்க. இந்த 2 விஷயத்தில் மட்டும் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸு தான், கவலைப்பட வேண்டாம். சரி, 1/6/2026 அப்புறம் சனி அதே பாவத்தில் தான் இருப்பார். ராகு கேது அதே பாவத்தில் தான் இருப்பாங்க. வேறு என்ன புது விதமான பலன்? குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம குருவாக இருந்தவர் மாறி உங்கள் 2ஆம் பாவத்துக்கு வரார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் 7 and 10, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கலத்திர ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி அந்த தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு, உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்படின் போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா யோக பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அது என்ன யோக பலன்கள்? ஃபஸ்ட்டு விஷயம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். குடும்பம் ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டே இருந்துச்சுங்க. அந்த பஞ்சாயத்து பெரிய லெவலில் காணாமல் போயிடுங்க. ரொம்ப நாள் எங்கள் மாமியார் தாங்க எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க. மாமியார் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்களை விட்டு விலக்கிடுவாங்க. அவங்க எப்படி விளக்குவாங்க, ஏதா விளக்குவாங்க தெரியாது. மேபி இன்னொரு பையன் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கலாம், உங்கள் ஊரில் வைத்தியம் இல்லாமல் அந்த ஊருக்கு போகலாம், அங்கே போய் வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் எது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அந்த பிரச்சனை குடும்ப ரீதியாக உங்களை விட்டு விலகும். அது பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை அப்படின்றது விலகும். அதனால் குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது வரும். காசு, பணம், வசதி ஏதோ ஒரு விதத்தில் வந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் 2ஆம் பாவத்தில் உட்கார்றாரு அப்படின்னா மட்டுங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது, நாங்கள் வந்து மூட்டை கட்டி பரன் மேலே தூக்கி போடுற மாதிரி வருமா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு காசு, பணம், வசதி, அந்தஸ்து அப்படின்றது வரும். மனசில் சந்தோஷம், நிம்மதி, குதூகலம். ஃபேமிலியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனாலேங்க நம்ம மைண்டு ஃபுல் ஃப்ரீ ஆகிடும். நம்ம தொழிலில் நிறைய கவனம் செலுத்த முடியும். அதனால் லாபத்தையும் சம்பாதிக்க முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை வந்து பாருங்கள் 6, 8, 10 இருக்குது. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருனோட பார்வை. பொதுவாக வந்து பாருங்கள் 6ஆம் பாவத்தில் உச்சகுருனோட பார்வை இருக்குது அப்படின் போது அது ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா? எதிரிகள் அப்படின்னு எனக்கு யாருமே இல்லைங்க. கடன் பெரிய லெவலில் நான் அடைக்க முற்பட்ட அந்த அடைக்கிற வேலையும் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து எனக்கு பெரிய ரிலீஃப் இருக்குங்க. நான் நல்லா இருக்கேன். முதல்ல ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. இது நீங்கள் நிதர்சனமாக இந்த அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 8ஆம் பாவம் துஷ்டானத்தில் உச்சகுருனோட பார்வை. இப்போ மிதுன ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர் சார்ந்த உடல் சார்ந்த உபாதைகள்னால கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனாலும் நானும் மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கேன், ரொம்ப சஞ்சலத்துக்கு உள்ளாகி இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குங்க. ஆண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத சவகாசத்தினால ட்ராப் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப்லேருந்து வெளியே வருவீங்க. அந்த தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது பெண்களாக இருக்கலாம். அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் ட்ராப் ஆகியிருந்தீங்க. ஏதோ ஒன்று நான் என்னமோ நல்லா தாங்க பழகினேன். எனக்கு வந்து பாருங்கள் ஃபேமிலியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. என் ஒய்ஃப் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க. அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் நான் நம்பி அவங்கக்கிட்ட பழகினேன். அவங்க இப்போ என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பட்டு இருந்தீங்க
அப்படி இருந்தீங்களான்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. அதே மாதிரி பாருங்கள், தொழில் ஸ்தானத்தில் குருனோட பார்வை. என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு மேன்மை, முன்னேற்றம், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றத சாலிடாக குரு பகவான் கொடுத்துருவாரு. என்ன ஒரு விஷயம், தொழில் ஸ்தானத்தில் உச்சகுருனோட பார்வை அப்படின்னும் போது தொழில் ரொம்ப சின்சியராக செய்யுங்க. பெருத்த லாபம், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்ன எஃபர்ட்டு பெரிய லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு மிதுனம். நீங்கள் வந்து பாருங்கள், அதீத புத்திசாலிகள், பேசியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியவங்க. பேச்சு புத்தி தான் மூலதனம். அப்போ மேக்ஸிமம் நீங்களே வந்து தப்பான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. பியாண்ட் தட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, பெருசாக தப்பான விதத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட வேண்டாம். ஒரு சிலர், எல்லா ராசிலையும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் தப்பான விதத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்றது சுய ஜாதகமே அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் மேலே வேறு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களானதான் தான் பெரிய லெவலில் வருவீங்க அப்படின்னு. இதில் என்னென்னா, உச்ச குருனோட 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே பதியுது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாருன்னு போது நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு லாபத்தை சாலிடாக குருனோட பார்வை உங்களுக்கு கொடுத்துரும். சனி மேலே பதிகிற குருனோட பார்வை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ 6ஆம் மாதத்துலேருந்து 2026 வரைக்கும் உங்களோட பலன் எப்படி இருக்குன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.